கார்த்தி கோவப்படாது கார்த்தி, நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம். எங்க ராம், எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது ராம். இங்க பாரு கார்த்தி, நான் சொல்றதை கேளு. உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா தானே இருக்காரு, உங்க அம்மா மட்டும் தானே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்க அம்மா சொல்றத நீ கண்டுக்காத. அவங்க சொல்றது சொல்லட்டும், நீ பேசாம உன் வேலையை பாரு. அதான் ராம் நானும் நினைக்கிறேன். எங்க அம்மா சொன்னா சொல்லிட்டு போட்டும், பேசாம கண்டுக்காம விட்டுறலான்னு இருக்கேன். ஆமா ராம், உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்டுக்காத, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு ராம், உங்க அம்மா உன் ஃபியூச்சரை யோசிச்சு நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் சொல்றாங்க. மற்றபடி எதுக்காகவும் கிடையாது. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நடத்தணும், அதை பார்க்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? அதனாலதான் அவங்க இப்படி சொல்றாங்க. ஆசை இருக்கிறது தப்பு சொல்லல ராம், ஆனா என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு நான் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்கலாம்ல. நானே யோசிச்சு என்னோட முடிவை சொல்லுவேன்ல. பேசுறப்ப ஃபுல்லா கம்பெனி எப்ப டேக் ஓவர் பண்ண போற, எப்ப நீ பிசினஸ் எடுத்து நடத்த போற, என்ன பண்ண போற, ஏது பண்ண போறேன்னு எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசிட்டு இருந்தா எனக்கு கடுப்பாகாதா? சரி சரி, ஃப்ரீயா விடுறாம், பாத்துக்கலாம். ம். ஏன் வர்க்கீஸ், டீ கடையில நிக்கிறது ராம் மாதிரி இருக்கு? அட ஆமா செல்வா, ராம் தான் நிக்கிறான், வா போவோம். ஆம். ராம். ஆ, வாங்கண்ணே. என்ன ராம், எங்களை விட்டுட்டு வந்து டீ குடிக்கிற பத்தியா? எங்களையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. அண்ணே, உங்களை கூப்பிடாமலா நான் இந்த பக்கமா வந்தேன். அப்படியே இங்க கார்த்தி நின்னுட்டு இருந்தான், அவனை பார்த்து பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி டீ குடிக்கணும்னு வரலண்ணே. அப்படி வந்தா உங்களை கூப்பிடாமல வர போறேன். சரி சரி. கார்த்தியா தம்பி, நீங்க சங்கரி அக்காவோட அண்ணன் பையன் தானே? ஆ, ஆமாண்ணே. அட, நீங்க ரெண்டு பேரும் எப்ப ஃப்ரெண்ட்ஸா நீங்க? அண்ணே, நான் உங்க அப்பா கம்பெனில தான் இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஓ தம்பி, அது உன்னோட கம்பெனி தானா? ஆ, என்னோட கம்பெனி இல்லண்ணே, அது எங்க அப்பாவோட கம்பெனி. அட, உங்க அப்பா கம்பெனி உன் கம்பெனி மாதிரி தானேப்பா? ஆ, அது சரி சரிண்ணே, அதெல்லாம் விடுங்க. ஆ, நீங்க டீ குடிக்கிறீங்களா இல்ல காபி குடிக்கிறீங்களா? அந்த தம்பி கிட்ட நான் போய் சொல்றேன். இந்த பக்கம் தானே இருக்கோம், நாங்களே சொல்லிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு காஃபி. ஆ, எனக்கும் காஃபி. நாங்க டீ குடிக்கலாம் தான் வந்தோம், ஆனா இப்ப காபி குடிக்கலாம்னு தோணுது. என்ன செல்வா, காபி குடிக்கலாமா? ஆ, சரி வர்க்கீஸ். தம்பி, 4 காபிப்பா. ஆ, பொறுமையாவே போடுப்பா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஆமா ஆமா, பொறுமையாவே போட சொல்லு. சீக்கிரம் கீக்கிரம் காப்பிய போட்டு தந்துட போறாரு, பொறுமையா குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். என்ன அவசரம்? ஆமா செல்வா. என்ன அண்ணே, நீங்க சொல்றது பார்த்தா உமாக்காவும் சின்ன பொண்ணாக்காவும் வீட்டுக்கு போனா ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க, அதுக்கு இங்கே இருந்துடலான்ற மாதிரி பேசுறீங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான்ப்பா உண்மை. ஏன் அண்ணே, அப்படி என்ன பண்றாங்க? அத ஏப்பா கேக்குற? நீ வேறப்பா, இதெல்லாம் ரகசியம். என்ன ரகசியம் அண்ணே? வெளிய நான் தான் பெரிய ஆளு, உமா சரியான டம்மி பீஸ்ன்ற மாதிரி பந்தா விட்டுட்டு திரிவேன். ஆனா வீட்டுல அவதான் டானு, அடிச்சு வெளு வெளுன்னு விழுப்பாப்பா. ஏதாவது ஒண்ணு தெரியாம பேசிடக்கூடாதே. அப்படியே செல்வா என்ன தெரியாம பேசுவானு கேளுங்க. ஏன் வர்க்கீஸு? என்ன சொல்லுங்க, அப்படி என்னத்த பேசுவீங்க? அது அது வந்துப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா. என் ஃப்ரெண்டு கீதா ஒருத்தி இங்க இருக்கா, அவகிட்டதான் பேசுவேன். சின்ன வயசுல இருந்து நானும் அவளும் ஃப்ரெண்டுனா பாத்துக்கையன். யாருன்னு இந்த மஞ்சள் கலர்ல முடி வச்சிருப்பாங்களே, அவங்களா? ஆ, ஆமா ஆமாப்பா, அவதான். சின்ன வயசுல இருந்தே நானும் அவளும் ஃப்ரெண்டு. ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். இத்தனைக்கும் ஒரே டிஃபன் பாக்ஸ்ல தான் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடுவோனா பாத்துக்கோயேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தம் நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு பாத்துக்க. என்ன அண்ணே, உமாக்காவை பத்தி பேசும்போது உங்க மூஞ்சி ஃபீஸ் போன பல்பு மாதிரி இருக்கு. ஆனா கீதாக்காவை பத்தி பேசும்போது மட்டும் மூஞ்சி இவ்வளவு பிரகாசமா இருக்கே, என்ன விஷயம்? ஆ, அது இப்ப தெரியுதா அவன் என்னத்த பேசி அடி வாங்குவான்னு? ஆ, தெரியுது தெரியுது, நல்லாவே தெரியுதுன்னு. ஏன் செல்வானே உங்களுக்கு இந்த வேலை? உமாக்காக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே? என்னப்பா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட? ஃப்ரெண்ட்ஷிப்புப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது சரி. சரி வர்க்கீசனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கா? அவனுக்கு அது பொண்டாட்டி மட்டும்தான் பிரச்சனை. ஆனா எனக்கு பொண்டாட்டியும் பிரச்சனை, என் அம்மாவும் பிரச்சனை. இந்த மாமியார் மருமக சண்டைக்குள்ள என் மண்டை தான் உருளுது. இதுல என் தங்கச்சிக்காரி வேற அடிக்கடி வந்து எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போயிடுவா. இவங்கள சமாதானம் பண்றதே எனக்கு டெய்லி பொழப்பா போச்சு. என்னல, என் கதையை கேட்டா உங்களுக்கு சிரிப்பா வருதோ? இருங்கல, இன்னும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணல, அதனாலதான் இந்த சிரிப்பெல்லாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கத்தானே போறேன் 2 பேரும் இப்படி சிரிக்கிறீங்களா என்ன பண்றீங்கன்னு. ஏன்னு பாக்கலாம் பாக்கலாம் அண்ணன். ஆமா ஆமா,
உங்களுக்குன்னு பிறந்தவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ யாருக்கு தெரியும். ஆ தாப்பா. அத்தங்கார மரமே அரச மர இலையே அல்ல மர கிளையே அதில் உறங்கும் கிளியே அத்தையும் மாமனு சுகந்தானம் அத்துல மீனும் சுகந்தானா அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா. இப்படி ஆலமரத்துல சாஞ்சு உட்கார்ந்து பாட்டு பாடுறது எவ்வளவு சுகமா இருக்கு. ஆமாக்கா எவ்வளோ நல்லா இருக்கு இந்த ஆலமரத்து அடியில படுத்து இருக்கிறதுக்கு. கொஞ்சம் கூட வெயில் தெரியவே இல்லல்ல சின்ன பொண்ணு. ஆமாட்டியுமா என்ன வெயில் கொளுத்துச்சு, ஆலமரத்து அடியில படுத்தோடனே வெயிலே தெரியல பாரு. அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. ஓ நாத்தனாரு கல்யாணம் பண்ணிட்டு போனாலே எப்படி இருக்காளா? ஊர் பக்கமே ஆள காணோம். ஏன் நாலு முடி திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல சின்ன பொண்ணு, ரொம்ப நாள் ஆச்சே கல்யாணம் பண்ணி போய் இன்னும் உங்க வீட்டு பக்கமே வரலையேன்னு தான் கேட்டேன். ஏன் வசந்தி அக்கா நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? என் நாத்தனார்காரி இந்த பக்கம் வராதனால தான் நான் நல்லா இருக்கேன். நீங்க வேற ஏன் நாலு முடி வாய விடுறீங்க? இல்ல சின்ன பொண்ணு, கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் இருக்குல்ல சின்ன பொண்ணு, அதான் இன்னும் எட்டி கூட பாக்கலையேன்னு கேட்டேன். சின்ன பொண்ணு, ஒருவேளை உங்க நாத்தனாரோட மாமியார் வீட்டுல உங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ. இருக்குமா? வேலை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா கோடி கும்பிடு. அப்படி மட்டும் சொல்லியிருந்தாங்க என் நாத்தனாரோட மாமியாரு 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? என்ன எக்கா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் மாமியாரு அதுவே ஒரு பெரிய தலைவலி, அதை வச்சுட்டு சமாளிக்கவே எங்க முடியல. இதுல எங்க இருந்து என் நாத்தனார வேற சமாளிக்கிறது. நானும் என் அத்தை கிழமையும் இருக்கும் போதாவது ஏதாவது எனக்கு முறுக்கா பேசி சண்டை போட்டாலும் பெருசா எடுத்துக்காது. ஆனா அவ இருக்கும் போது சண்டை போட்டேன், தந்து கேப்ல சிந்து பாடி குடும்பத்தோட கதையே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவா. அப்படிப்பட்ட ஆள் அவ. என் மாமியார் கிழவிய கூட சமாளிச்சிடல நாலு முடி, ஆனா என் நாத்தனார சமாளிக்கவே முடியாது. நல்ல வேலை அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்பி விட்டாச்சு. ஆமா சின்ன பொண்ணு, ஓ நாத்தனாருக்கு உடனே மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு பாத்தியா? அட ஆமா ஆமா உமா, ராஜேஷ் அண்ணன் என்ன பாடுபடுறாங்களோ யாருக்கு தெரியும். ஆமால சின்ன பொண்ணு, அந்த அண்ணன் வாயே திறக்க மாட்டாங்க. ஆனா உன் நாத்தனாரு வாயை திறந்தா மூடாது. எனக்கு ஒண்ணுதான்க்கா, இந்த குடும்பத்துல குட்டைய குழப்புற மாதிரி அந்த குடும்பத்துக்கு போய் எதுவும் குட்டைய குழப்பாம இருக்கணும். அவளோ அக்கறையா சின்ன பொண்ணு உன் நாத்தனார் மேல? அக்கறை நீ வேற ஏன் டியூமா? அக்கறைலாம் ஒண்ணு இல்ல டியூமா, அங்க விரட்டி விட்டுட்டா இங்க வந்து தானே உட்காருவா. அப்புறம் சின்ன பொண்ணுதான் அவளுக்கு எடுபடி வேலை செய்யணும், அதனாலதான் அவ அப்படி சொல்றா. என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா நாலு முடி, உங்களுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க தெரியுதோ. அதுல நான் எக்ஸ்பர்ட் சின்ன பொண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பொண்ணு, இந்த ஐஸ் வண்டிக்காரரு அன்னைக்கு வந்தா மாதிரி இன்னைக்கு வருவாரா? தெரியலையே உமா. வருவாரு டீ, வராம எங்க போயிட போறாரு? அவரு வர வரைக்கும் என் வயிறு தாங்குமான்னு தெரியலையேக்கா. ஆமாட்டி சின்ன பொண்ணு, எனக்கும் தான் பயங்கரமா பசிக்குது. ஏதாவது சாப்பிடுறதுக்கு தின்பண்டம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன் சின்ன பொண்ணு, நீ எங்களுக்கு கடையில வாங்கி தர கூடாது? ஏன் சின்ன பொண்ணு அப்படி பாக்குற? அழுமுடி, எப்ப பார்த்தாலும் ஓசில திங்கறதுக்கே அலையுங்க. என்னைக்காவது காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறீங்களா? நான் என்ன சின்ன பொண்ணு ஓசில திங்கறேன்? என்ன நான் வாங்கி தந்தா அதுக்கு பேர் என்ன? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டேன்? உன்னை நான் என் கூட பிறந்த தங்கச்சியா பாக்குற சின்ன பொண்ணு. நீ வாங்கி தந்தா அது ஓசி சோறு ஆகிடுமா சின்ன பொண்ணு? அதேதாங்க நானும் கேக்குறேன். நான் உங்களை என் அக்காவா பாக்குறேன், நீங்க எனக்கு வாங்கி தரலாமே. என்னது இவளுக்கு நான் வாங்கி தர்றேமா? நானே ஏதாவது வாங்கி தருவா வயிற்று நம்பிக்கலான்னு பார்த்தா இவ எண்ணெயில வாங்கி தர சொல்றா. இவகிட்ட கேட்டதுக்கு இந்த மேல படுத்திருக்க இழுவகிட்டையாவது கேட்டிருக்கலாம். ஆனா வர வர இழுவையும் உஷாராயிட்டு தான் வர்றா. இந்த உலகத்துல யாரும் நமக்கு உதவி பண்றதுக்கு இல்ல, திங்கிறதுக்கு கூட யாரும் எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. என்ன உலகம்டா சாமி. நாலு முடி போதும் போதும் உங்க மைண்ட் வாய்ஸ். என்ன சின்ன பொண்ணு? வசந்தி அக்கா மைண்ட் வாய்ஸ்னு எல்லாத்தையும் சத்தமா பேசாதீங்க. உங்களுக்கு யாராவது எதையாவது வாங்கி தரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தந்திருக்கணும். ஆமா, இவங்க மட்டும் எதுவும் வாங்கி தர மாட்டாங்களாம், ஆனா நம்ம மட்டும் இவங்களுக்கு வாங்கி தரணுமா? இது என்ன நியாயம்? வந்துட்டா பெரிய ஞானி. இது என்ன நியாயம்? முட்டியில காயம்ட்டு 5 ரூபாய்க்கு முறுக்கு பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாளுங்க.
ஓவரா சிலிப்பிக்காதீங்க நாலு முடி. என்கிட்ட காசே இல்ல, பின்ன எப்படி வாங்கி தரது? ஆமா, என்கிட்டயும் காசே இல்ல. உங்ககிட்ட இருக்கா? என்கிட்டயே இல்லையே சின்ன பொண்ணு. சரி, காசு இல்லைன்னா என்ன, இன்னைக்கு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். காசு இல்லாம எப்படி சின்ன பொண்ணு சாப்பிடுறது? ஏடி சின்ன பொண்ணு, அண்ணாச்சியே கணக்குல வச்சுக்க சொல்லி சாப்பிடலான்னு பாக்குறியா? அப்படியே கணக்குல வைக்கிறதா இருந்தாலும் என் கணக்குல எல்லாம் வச்சிடாத சின்ன பொண்ணு. ஏற்கனவே வாங்கின பொருளுக்கே ஒழுங்கா காசு தரல, இன்னொரு 100 ரூபாய் கடன் இருக்கு அவர்கிட்ட. சின்ன பொண்ணு, கடன் வச்சுலாம் வாங்கி சாப்பிட வேண்டாம் சின்ன பொண்ணு. சங்கரி அக்கா வீட்டுக்கு போனா ஏதாவது பண்டம் செஞ்சு வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு தருவாங்க. அட ஆமா சின்ன பொண்ணு, பேசாம சங்கரி அக்கா வீட்டுக்கு போவோமா? அக்கா என்ன பேசுறீங்க? சங்கரிக்கா வீட்டுலதான் விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, இன்னும் எப்படி அங்க போறது? இருந்தாலுங்களா வந்தா என்ன சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் போய் வாங்கி சாப்பிட்டு வருவோம். ஆமா, நம்ம ஏன் பின்னாடி வாசல் வழியா போக கூடாது? ஏக்கா உமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் வந்திருக்கவங்கள நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? வேற என்னதான் பண்ண சின்ன பொண்ணு? ஆ ஏக்கா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. ஏக்கா உமா, நான் சொல்றத கேளுங்க. சொல்லு சின்ன பொண்ணு. நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் அவங்க போனோம். என்ன ஏக்கா உமா, புரிஞ்சுதா? அண்ணாச்சி கணக்கெல்லாம் சரியா இருக்குல்ல? இருக்குமா இருக்குமா. ஏக்கா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருங்க, சரியா? சரி சின்ன பொண்ணு, கரெக்டா பண்ணிடுவோம். அப்ப நான் என்ன பண்ண சின்ன பொண்ணு? உமா, நாங்க அண்ணாச்சி இந்த பக்கம் திருப்பி பேசிட்டு இருக்கும் போது நீ அந்த பக்கம் எதையாவது லவுட்டிட்டு ஓடி போயிடு, சரியா? சரி சின்ன பொண்ணு. சரி வாங்க. வரா அண்ணாச்சி. ஆ அட சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா, உமா, இங்க என்ன பண்றீங்க? இங்க 5 ரூபாய்க்கு பிரியாணி போடுறாங்களா, அதான் வாங்கி சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். என்னது பிரியாணியா? மளிகை கடையில எப்படி பிரியாணி கிடைக்கும்? தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி? நான் சும்மாதான் கேட்டோமா. ஆமா, செல்வா எப்படி இருக்கா உமா? அவனை பத்தி ஏன் நீ கேக்குற? இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செல்வா ஃபோன் பண்ணியிருந்தான். என்னது? ஆமா உமா, லைட்டா சளி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தான். அப்படியே லைட்டா ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னான். என்னது, ஜுரம் வர மாதிரி இருக்கா? இதுல சளி வேற பிடிச்சிருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னது, ஒண்ணும் இல்லையா? இல்ல உமா, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னான். இப்ப அவனுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் உன்கிட்ட சொல்லலையா இருக்கும். ஏக்கா சின்ன பொண்ணு, பாத்தீங்களா, ஜுரம் வந்திருக்குன்னு இந்த சிலிப்பி கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா? ஏங்கா, அவருக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொன்னா நான் பாத்துக்க மாட்டேனா என்ன அவரை? ஒருவேளை செல்வான்னு சொல்றதுக்கு மறந்துருப்பாரா இருக்கும். மறப்பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. பாத்தீங்களாக்கா உங்க கொழுந்தனோட லட்சணத்தை? அத்தனை பொண்டாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஆனா இவகிட்ட மெனக்கட்டு போன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. உமா, என்ன உமா, என்கிட்ட செல்வா கசாயம் வச்சு தர முடியுமான்னு கேட்டான். நான் வேணா வச்சு தரேன், கொண்டு போய் செல்வா கிட்ட கொடுத்துறியா உமா? என்னது கஷாயமா? விஷம் வேணா வச்சுதா, கொண்டு போய் கொடுக்கறேன். என்ன உமா இப்படி பேசுற? அப்படி தாண்டி பேசுவேன், ஏன் புருஷனை நான் பேசுறேன், உனக்கு என்ன டீ மஞ்ச முடி? ஏய் கத்தாத, கசாயம் வைக்கிறாளாம் கசாயம். ஏதாவது கசாயம் கிசாயம் வச்சு அந்த தொப்பி தலையனுக்கு நீ கொடுத்தன்னு எனக்கு தெரிஞ்சது உன் பரட்டை ஆஞ்சிருவா ஆஞ்சி. செல்வாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, உன்கிட்ட கேட்டது தப்பா போச்சு. போய் உன்கிட்ட கேட்டேன் பாரு. ஏட்டி மஞ்சமுடி, இன்னொரு வாட்டி அந்த தொப்பி தலையனை கேட்டுட்டு செல்வா குள்வான்னு வந்த, அவன் மண்டையில அந்த தொப்பியும் இருக்காது, உன் மண்டையில இந்த தோப்பாவும் இருக்காது, ஞாபகம் வச்சுக்க. ஏட்டி உமா, செல்வாண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்றா, அத பத்தி கேளுட்டி செல்வாண்ணன்ட்ட. நீ வேற ஏன் சின்ன பொண்ணு, அவன் நான் வீட்டை விட்டு வரும்போது நல்ல குத்துக்கல்லு மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனுக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, சும்மா ஏதாவது பேசணுமே இவகிட்ட ஏதாவது புருடா விட்டுருப்பான். பாத்து உமா, செல்வா அண்ணன் உனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட போறாரு. கொடுப்பான். அப்படி ஏதாவது என்ன அவனுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சாலே அவனை நான் க்ளோஸ் பண்ணிட மாட்டேன். க்ளோஸ். அது சரி.
அதெல்லாம் விடுங்க. நம்ம பிளான கண்டினியூ பண்ணுவோம். ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போறோம். ஏக்கா வாங்கிட்டு இல்லக்கா, எடுத்துட்டு. சரி ஏக்கா, நீங்க போய் அந்த பக்கமா நில்லுங்க. நான் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன், அப்ப வாங்க. ஆ சரி சின்ன பொண்ணு. உமா, நீ அந்த பக்கமா கடை சைடுல ஒளிஞ்சுக்க. ஆ சரி சின்ன பொண்ணு. அண்ணாச்சி. வா சின்ன பொண்ணு, என்ன வேணும்? அண்ணாச்சி, எனக்கு ஒரு லேஸ் பாக்கெட் கொடுங்க. இந்தாமா. எவ்வளவு அண்ணாச்சி இது? இதுவா 10 ரூபாமா. என்ன அண்ணாச்சி 10 ரூபான்னு சொல்றீங்க? ஒரு 100 ரூபாய் போட்டுக்கங்க. என்னது 100 ரூபாவா? என்ன சின்ன பொண்ணுக்கு மண்டையில நெட்டிக்கிட்டே எதுவும் கலந்துருச்சோ? எதா இருந்தா என்ன, நமக்கு லாபம் தான். சரி சின்ன பொண்ணு, 100 ரூபாவே போட்டுக்கிறேன். அப்புறம் அண்ணாச்சி, எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ். ஆஹா, என்ன பெரிய ஐஸ்கிரீம் டப்பா. இந்தாமா. அப்படியே ஒரு தர்பூசணி ஜூஸ். ஒன்னும் அவசரம் இல்ல அண்ணாச்சி, பார்த்து நிதானமா பொறுமையா எடுங்க. நல்ல ஜூஸா. என்ன டீ உமா, எடுத்துட்டியா? எடுத்துட்டு சின்ன பொண்ணு. அப்ப போட்டி இங்க இருந்து. சரி சின்ன பொண்ணு. இந்தாமா. கொடுங்க அண்ணாச்சி. இது ரெண்டும் எவ்வளவு அண்ணாச்சி? இந்த ஜூஸும் அந்த ஜூஸும் சேர்த்து 100 ரூபாமா. என்ன அண்ணாச்சி 100 ரூபாவா? 200 ரூபாவா போட்டுக்கோங்க அண்ணாச்சி. என்னாச்சு இவளுக்கு? எல்லாரும் விலைய குறைச்சி பேரம் பேசுவாங்க, இவன் என்னன்னா இருக்கிற விலையோட ஏத்தி சொல்லிட்டு இருக்கா. என்னவா இருந்தா நமக்கு என்ன, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அமுக்க வேண்டியதுதான் எல்லா காசையும். சரிம்மா சின்ன பொண்ணு, வேற என்னமா வேணும்? அப்புறம் அண்ணாச்சி, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுங்க. சரிம்மா சின்ன பொண்ணு, இந்தாமா. இது எவ்வளோ? என்ன விலை சொல்றது? நம்ம குறைவா சொன்னா அதிகமா சொல்றா, நம்ம இதை விட அதிகமா சொன்னோம்னா இன்னும் அதிகமா சொல்லுவா. என்ன அண்ணாச்சி, சொல்லுங்க அண்ணாச்சி. அது வந்துமா 200 ரூபாமா. 200 ரூபாவா? என்ன அண்ணாச்சி 200 ரூபான்றீங்க? 300 ரூபாவா போட்டுக்கோங்க அண்ணாச்சி. சரிம்மா. வேற என்னமா வேணும்? வேற எதுவும் வேண்டாம் அண்ணாச்சி. சரிம்மா. இந்தாங்க அண்ணாச்சி, இதுல 500 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு மிச்ச காசை கொடுங்க அண்ணாச்சி. எது மிச்ச காசா? எல்லாம் சேர்த்து 600 ரூபாய் வருதுமா சின்ன பொண்ணு. 600 ரூபாய் வருதா? என்ன அண்ணாச்சி, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சின்ன பொண்ணு, என்ன பிரச்சனை? ஏக்கா பாருங்கக்கா, இந்த அண்ணாச்சிய நான் வாங்கினதே 4 பொருள் தான். தோ இருக்கு பாருங்க, அந்த பொருள்ல மட்டும்தான் நான் வாங்கினேன். அந்த பொருளை எனக்கு கொடுத்துட்டு 600 ரூபாய் சொல்றாரு. என்ன அண்ணாச்சி, சின்ன பொண்ணுன்னு அவளை ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ ஏமா, அப்படியெல்லாம் இல்லம்மா, அவதாமா. பேசாதீங்க அண்ணாச்சி, பேசாதீங்க. நீங்க எவ்வளவு நல்லவர்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா கொடுங்க அண்ணாச்சி. சின்ன பொண்ணு புடி. இப்போ சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரியான ஏமாத்துக்கார கடையால இருக்கு. ஏமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, வாங்கினதுக்கான கரெக்டான காசாவது கொடுத்துட்டு போமா. இப்போ சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. ஏமா நில்லுமா. ஏமா, நீயாவது அதுக்கான காசு கொடுமா. அண்ணாச்சி, அவளை ஏமாத்துனது மட்டும் இல்லாம என்கிட்டயே அதுக்கான காசு கேக்குறீங்களா? ஏதோ பாவமே உங்களை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்க, ஊரு ஃபுல்லா சொல்லி இந்த கடையில யாரும் வாங்க விடாம பண்ணிடுவேன். பாத்துக்கோங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? நான் ஒண்ணும் பண்ணலமா. பேசாதீங்க அண்ணாச்சி. அட கடவுளே, இன்னைக்கு காலையில நான் யார் முகத்துல முழிச்சனே தெரியலையே. இப்படி என் வியாபாரம் நாசமா போச்சே. இதானே அன்னைக்கு பார்த்த அந்த பொண்ணோட வீடு. அந்த பொண்ணு வெளியே வருமான்னு தெரியலையே. அட, இந்த பொண்ணு எங்க போறா? ஃபாலோ பண்ணுவோம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க? ஒருவேளை உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ, இல்லைன்னா அவங்க குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ, என்னன்னு தெரியலையே. ஆனா அவங்கள பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியல. இருந்தாலும் உடம்பு சரியில்லாம போயிருந்ததுன்னா பேசாம உள்ள போய் பாத்துருவோம்.